என்னங்க மென்டலாக ரொம்ப ப்ரெஷராக இருக்கா? ஒர்க் ப்ரெஷரா? ஓவர் திங்கிங்னால கஷ்டப்படுறீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இன்றைக்கி நமக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ப்ரெஷர் இல்லாதவங்க யாருமே இல்லை. எல்லாருக்கும் பல விதத்தில் ப்ரெஷர்ஸ் இருக்குது. அதுபோல தான் தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் ராஜாவாக இருக்கும்போதும் கூட அவனும் கூட பல ப்ரெஷர் மத்தியில் தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். தன்னுடைய சத்துருக்கள் சவுல் மூலமாக அவனுக்கு ஒரு ப்ரெஷர், தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோம் மூலமாக அவனுக்கு வந்த ப்ரெஷர், அம்னோன் மூலமாக வந்த ப்ரெஷர், தன்னுடைய மனைவி நிமித்தமாக அவள் பேசின ஒரு அவமானமான வார்த்தைகள், அவனை துக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அது நிமித்தம் அவனுக்கு வந்த ப்ரெஷர். இது போல் பல ப்ரெஷர்ஸ் மத்தியில் தான் அவன் கடந்து போனான். அவன் அரண்மனையில் இருந்தவன் வெறுங்காலம் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் கூட வந்தது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எல்லாம் கத்தரோடு இருக்கும்படியாக அவன் அடிக்கடி தான் மைண்டை அவன் ரீவயர் பண்ணிக்கிட்டான். அந்த பேர்டன் மத்தியில் அவன் மைண்டை அவன் ஃப்ரீ பண்ணிக்கிட்டான். அதுக்கு தாவீதுடைய வாழ்க்கை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரகசியமே ஜேர்னலிங் தாங்க. ஜேர்னலிங் அப்படின்னா டைரி எழுதுறது.